ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புதினா ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. புதினா ஊறுகாய் செய்கிறதுக்கு நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு மூணுத்தையும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மொத்தமாக சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். நல்லா பொன்னிறமானதும் வேறு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். அடுத்ததாக கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க புதினாவை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கட்டு புதினா எடுத்திருக்கேன். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வதக்கிக்கலாம். புதினா நல்லா சுருண்டு வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை நல்லா கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். புதினாவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்மளுடைய உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்கிறதுக்கு புதினா உதவியாக இருக்கும். புதினா இலைகளை அரைச்சி வெளிப்புறத்தில் பத்தா போடுறப்போ நம்மளுடைய தலைவலி, நரம்பு வலி எல்லாம் கம்மியாகும். முகப்பரு, வறண்ட சருமம் இருக்கிறவங்களுக்கு புதினா சாறை தொடர்ந்து தடவிட்டு வரப்போ முகம் பளபளன்னு மாறிடும். புதினா இப்போது சுருண்டு வதங்கிடுச்சு. இது கூடவே 8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு. இப்போ ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளி சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி கொரப்பாக அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி அரைச்சிக்கோங்க. புதினா ஊறுகாய் ரெடி. புதினா ஊறுகாய் இல்லை தொகையல் சொல்லலாம். இது சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.